وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الصلاة والصيام والذكر يضاعف على النفقة في سبيل الله ب700 ضعف. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு, எங்கள் மீது கொண்ட இரக்கம், வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை ரமதான் அடையக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு தடவை ரமதானை அடைவது என்பது மாபெரும் பாக்கியம், விலை மதிக்க முடியாத பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு தடவை ரமதானை அடைவது பாக்கியம் என்பதை விலகினால்தான் கிட்டத்தட்ட 2 மாதம் 60 நாளைக்கு முன்னால் இருந்தே ரமதான அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டு வந்தான். இடைப்பட்ட காலத்துல நோயை தந்துடாம, வாழ்க்கையை சுருக்கிடாம, ஆரோக்கியமான நிலைமையில எப்படியாவது ரமதான அடைஞ்சுக்கிறணும் என்ற ஆசையில அந்த பொறுமதியை விலகினதுனால தான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னால் இருந்து துவா கேட்க ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இந்த பாக்கியத்தை பாக்கியமா விளங்கினாங்களோ அதே போல எங்களுக்கு முன்னால வந்த முன்னோர்கள், நல்ல மக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் இந்த ரமதான அடையிறது பெரும் பாக்கியமாக கருதினாங்க. முஅல்ல இப்னு ஃபத்ல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கான ஸலஃப் யதுஊன அல்லாஹ் 6 அஷ்ஹுர் ஐ யுபல்லிகஹும் ரமதான். கண்ணியமானவர்களே, அவங்க சொல்றாங்க, முன்னோர்கள், நல்ல மக்கள், இமாம்கள், சாலிஹீன்கள் ரமதான வாழ்க்கையில அடையணும் என்பதற்காக வேண்டி ரமதானுக்கு முன்னால 6 மாசம் துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ், எப்படியாலும் இந்த வருடம் ரமதான நான் அடையணும். கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால சொல்றாங்க, சும்ம யதுஊனஹு ஐ யதகப்பலஹு மின்ஹு 6 அஷ்ஹுர். ரமதான் கழிஞ்சு, எங்களுக்கு ரமதான் கழிஞ்சா அது கழிஞ்சதுதான், திருப்பி அதை பத்தி யோசனை இல்லை, அதுல செஞ்ச அமலை பத்தி ஃபிக்ர் இல்லை. அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட ரமதான் முடிஞ்சு 6 மாதம் அந்த ரமதான்ல கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா வருடம் ஃபுல்லா ரமதானுடைய சிந்தனை, 6 மாதம் ரமதான அடையணும் என்பதற்காக துஆ கேட்பாங்க. இன்னும் 6 மாதம் கழிஞ்சதுக்கு பின்னால, ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால 6 மாதம் ரமதான்ல செஞ்ச அமலை ஏற்றுக்கொள்வாயா என்பதாக துஆ கேட்பாங்க. ஏன்னா கண்ணியமானவர்களே, ரமதான அடையிறது பெரும் பாக்கியம். ஒரு இமாம் அவங்க சொல்றாங்க, கபூர் வாசிகள் இடத்துல, கபூர்ல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, நீங்க திரும்ப வாழ்க்கையில அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பீங்க? கண்ணியமானவர்கள், அந்த இமாம் சொல்றாங்க, முழு கபூர் வாசிகளும் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு வாழ்க்கையில திருப்பி ஒரு தடவை ரமதானுடைய ஒரு நாள் கிடைச்சா போதும், ரமதானுடைய ஒரே ஒரு நாள் கிடைச்சா போதும், திருப்பி அமல் செய்யணும். ஏன்னா கண்ணியமானவர்களே, ரமதானுடைய ஒரு நாள் அவ்வளவு பொறுமதி, ரமதானுடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் பொறுமதியானது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க, முன்னோர்கள் துஆ கேட்டாங்க. ஏண்டா ஏனைய நாட்கள் மாதிரி இந்த ரமதான் கழிஞ்சிடக்கூடாது, ஏனைய நாட்கள் மாதிரி இந்த ரமதான் போய்த்திடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய பாக்கியத்தை தந்து அந்த ரமதானுடைய காலத்துல நுபுவத்துடைய கவலையோட, ஈமானுடைய கவலையோட கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது எங்கட கெட்டித்தனம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு ஈமான் என்று சொன்னா, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, ஈமானை பத்தி பேசுறதுன்னு சொன்னா ஒரு விதமான இன்பமா இருக்குது, ஒரு விதமான ஆசையா இருக்குது, கண்ணியமான நல்லதை செய்யறதுக்கு விருப்பமா இருக்குது. அதே போல ஒரு கூட்டம் வெளியே இருக்கிறாங்க, இஸ்லாம் தான் ஒரு விதமான வெறுப்பு, ஈமான் தான் ஒரு விதமான வெறுப்பு, அல்லாஹ் தான் ஒரு விதமான வெறுப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விதமான வெறுப்பு. கண்ணியமானவர்களே, அது அவங்களோட துர்பாக்கியமோ, இது எங்கட அதாவது நல்லவோ அல்ல. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் தெரிவு செஞ்சு, அல்லாஹ் பொறுப்பு எடுத்து எங்களுக்கு ஈமான ஆசை காட்டி தந்திருக்கிறான். வலகின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். ஈமான உங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கி உங்களோட உள்ளத்துக்கு அதை அழகா ஆக்கி தந்திக்கிறான். அல்லாஹ் பத்தி பேசுறதுன்னா சந்தோஷம், மறுமையை பத்தி பேசுறதுன்னா சந்தோஷம், ஈமானை பத்தி பேசுறதுன்னா சந்தோஷம்.
கண்ணியமானவர்களே, வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இன்றைக்கு குஃப்ர்னு சொன்னா கண்ணியமானவர்களே, உசுறு போனாலும் அந்த பக்கம் நாங்க போக மாட்டோம், கழுத்து வெட்டப்பட்டாலும் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, எங்கட கெட்டித்தனம் இல்ல. வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர், அல்லாஹ் தான் அந்த வெறுப்பை எங்கள்கிட்ட ஏற்படுத்தி. கண்ணியமானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ஃபத்லன் மினல்லாஹி வ நிஅமா. இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபையாயிருக்கு. ஈமானுடைய பாக்கியம் தனிப்பட்ட கிருபை. அல்லாஹ் தெரிவு செஞ்சு தேர்ந்தெடுத்து புறக்கி தந்திருக்கிறான். சஹாபாக்கள் காலத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவம் தானே, அவங்க கஷ்டப்பட்டாங்க தானே, ஐசிட் நாங்க ஈமான் கொள்வோம், அவங்களுக்கு உதவியாக ஈமான் கொள்வோம் என்று கொஞ்சம் பேர் நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உபகாரமாக யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவங்க நினைச்சாங்க அவங்க ஈமான் கொள்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த உபகாரம். இன்றைக்கு நான் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வாரது, உழைப்புல ஈடுபட்டது அமீர் சாஹுக்கு சந்தோஷம், எங்கட பொறுப்புதாரிக்கு சந்தோஷம், அதனால ஈடுபடுவோம். கண்ணியமானவர்களே, அதுக்காக வேண்டி அல்ல. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். அல்லாஹ் குர்ஆனோட ஆயத்தை இறக்குறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்படி நபிக்கு உபகாரம் செய்யறதா நினைக்காதீங்க. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும். அல்லாஹ் தஆலா தான் இந்த ஹிதாயத்தின் பக்கம் உங்கள் மீது உபகாரம் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் தான் எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறான், இந்த ஈமானின் பக்கமும் ஹிதாயத்தின் பக்கம். கண்ணியமானவர்களே, ஈமானுடைய பாக்கியம் பெரும் பாக்கியம், விலை மதிக்க முடியாத பாக்கியம். சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாலேயும், சொர்க்கவாசி அங்க போயிட்டு சேர்த்ததுக்கு பின்னாலேயும் அவர் ஒரு பாக்கியத்தை பாக்கியமா நினைப்பாரு. இங்க ரமதான அடைஞ்சதையோ, இங்க அவர் சதக்கா தான தானம் செஞ்சதையோ, ராவெல்லாம் நின்று வணங்கியதையோ ஒரு பெரும் பாக்கியமா கருத மாட்டாரு. அங்க போனதுக்கு பின்னாலேயும் கண்ணியமானவர்களே, ஈமானுடைய பாக்கியத்தை தான் ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுவார். இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை தான் பாக்கியமா சொல்லி காட்டுவார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஅக்பல பஅதுஹும் அலா பஅதி யதஸாஅலூன். சொர்க்கவாசிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து பேசிக்குருவாங்க. இன்றைக்கு நான் ஒரு பயணம் போயிட்டு வந்தா நாங்க 5 பேர் தான் போனோம், திருப்பி அங்கால கிழமை சந்திச்சா அதை பத்தி தான் பேசுறேன், அதை பத்தி தான் கொஞ்சம் பேசிக்கொள்ற சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாதிரி சொர்க்கவாசிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து பேசி வருவாங்க, உலகத்தை எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, எவ்வளவு கார்குசாரி இப்படி பேசிக்கொண்டிருக்க போகல இன்னஹு கான லி கரீன். அது ஒரு மனிதன் சொல்வாரு, எனக்கு உலகத்துல ஒரு கூட்டாளி இருந்தார், எனக்கு உலகத்துல ஒரு கூட்டாளி இருந்தார், அவருடைய வேலை என்னன்னா பிரெயின் வாஷ் பண்றது. காலு ஐன்னக லமினல் முஸத்திகீன். இந்த அல்லாஹ்னு சொல்லக்கூடிய மக்கள், இந்த நபின்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, நாங்க செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி கிடைக்குமாமே, நாங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை கிடைக்குமாமே, அது மட்டும் இல்லாம ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் ஐன்னா லமதீனுன். கண்ணியமானவர்களே, நாங்க இஸ்லாத்துல பிறந்து இஸ்லாத்துல வளர்ந்ததுனால, அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையில சந்தேகம் இல்லை. ஆனா அந்த காலத்துல இஸ்லாத்துக்கு முன்னால இருந்த மக்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயமா இருந்துச்சு மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை. அல்லாஹ் பல இடத்துல குர்ஆன்ல திருப்பி திருப்பி சொல்றான், நான் இல்லாம இருந்து படைச்சேன், எனக்கு உருவாக்கியலதா, இப்படி இருந்துச்சு, நீங்க இல்லாம இருந்தீங்க, நான் உருவாக்கினேன், எனக்கு திருப்பி எழுப்பாட்டேலதா. கண்ணியமானே, அந்த காலத்து மக்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாத விஷயமா இருந்துச்சு மௌத்துக்கு பிறகு திருப்பி உயிர்ப்பிச்சு எழுப்புறது. அப்ப அந்த கூட்டாளி சொல்வாரு, என்கிட்ட கேட்டு கேட்டு இருந்தான் இதை பத்தி, இப்படி அல்லாஹ் ரசூல் நன்மையாம் பாவமாம், அது மட்டும் இல்லாம நாங்க மௌத்தாகி அடக்கப்பட்டு மண்ணோட மண்ணா அடக்கப்பட்டு உச்சி போனதுக்கு பின்னாலேயும் திருப்பி நாங்க எழுப்பாட்டப்படுவாம, இதை நீங்க நம்புறியா அப்படி என்ற கேட்டு கேட்டு இருந்தான். இப்படியே பேசிக்கொண்டீங்க போல அல்லாஹ் அவன் கேட்பான், காலஹல் அன்தும் முத்தலிஊன். இப்ப அவருடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு பார்க்கணுமா? கண்ணியமானவர்களே, ஃபத்தலஅ ஃபரஆஹு ஃபீ ஸவாஇல் ஜஹீம். அவருக்கு காட்டப்படும் சொர்க்கத்திலிருந்து அந்த மனிதன் நரகத்துல நடுவுல இருப்பார், நரகத்துல நடுவுல இருப்பார். தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் இவர் தான் அந்த மனிதர் என்று அடையாளப்படுத்தலாட்டி இவருக்கு கண்டு கூட குடிக்கல பேசு. அவ்வளோ நிலைமை மாறி இருக்கணும், அவருடைய அவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருப்பாரு. கண்ணியமானவர்களே, கடைசி அவர் சொல்வாரு, வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன். எனக்கு மட்டும் உலகத்துல அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத், இதுக்கு கீழே உலமாக்கள் தஃசீர் எழுதுறாங்க, ஈமானுடைய நிஅமத், இந்த கலிமாவுடைய பாக்கியம், இந்த ஈமானுடைய பாக்கியம் மட்டும் எனக்கும் இல்லாட்டி நானும் இன்றைக்கு நரகத்துல தான் இருப்பேன். அங்க சொர்க்கத்துக்கு போன மனிதனும்
இந்த கலிமாவுடைய நியமத்தை தான் ஒரு நியமத்தாக சொல்லி காட்டுவார், ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுவார். கண்ணியமானவர்களே, அந்த பாக்கியத்தை எனக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கஷ்டமும் இல்லாம தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, பாக்கியம் கிடைக்கிறது வெற்றித்தனம் அல்ல, பாக்கியம் கிடைக்கிறது கெட்டித்தனம் அல்ல. இந்த பாக்கியத்தை மௌத்து வரை பாதுகாக்கணும். மௌத்து வரைக்கும் பாதுகாத்து இந்த கலிமாவோட மௌத்தா போனாருண்டா இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி. கண்ணியமானவர்களே, தாபீங்கள் சொல்றாங்க, நாங்க 40-60 சஹாபாக்களை பார்த்தோம், கடைசி நிலைமை என்னாமோ தெரியாது அழுது கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே இல்லை. முஸ்லிம் என்ற தைரியமேக்கு, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் தைரியமேக்கு. ஆனா கண்ணியமானவர்களே, கடைசி நிலைமை என்னவாகும் எங்களை யாருக்கும் தெரியாது. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய முஅல்லிமாக இருந்தான். அவனுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரை எப்படி வழிக்கு எடுக்கணும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த உலகத்துல வழி கெடுக்கிறதுக்கு அவன் பெரிய ட்ரை ஒன்றும் பண்ண தேவையில்லை, பெரிய முயற்சியும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் பின்னுக்கு போட்டுட்டு நாங்கெல்லாம் அவ்வளவுதான், கொஞ்சம் பின்னுக்கு செய், கொஞ்சம் லேட்டாகி செய். கண்ணியமானவர்களே, அந்த விஷயத்திலே நாங்கெல்லாம் வீக்கா வைக்கும். ஆனா கண்ணியமானவர்களே சொல்றாங்க, எந்த அளவுக்குண்டா அவன் அதாவது உலகத்துல எங்களை வழி கெடுக்கிறதுக்கு அவன் புத்தியில 100 அவன் பாவிச்சது இல்லை, 100 ஒரு வீதத்தையும் பாவிச்சுறது இல்ல என்னையே முகலையும் வழி கெடுக்கிறதுக்கு. ஆனா சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல, கடைசி நிலைமையில தொண்டை கொல்லிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அவன் 100க்கு 100 பவரையும் பாவிப்பான், அவன் 100க்கு 100 பவரையும் பாவிப்பான். அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறான், எப்படியாவது வழி கெடுப்பேனா. அவன் நல்ல வழியில வரப்போக்கல, உனக்கிட்ட வரப்போக்கல, நடுவுல போயிட்டு நான் உட்கார்ந்து கொருவேன், நடுவுல உட்கார்ந்து உனக்கிட்ட வர விட மாட்டேன், உன்னை அடைய விட மாட்டேன். கண்ணியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பத்துல 100க்கு 100 முயற்சி செய்வான். என்னத்துக்கு? கலிமா கல்றதுக்கு. மௌத்தாவிப்பார் முஹம்மது அப்துல்லான்னு தான். கடைசி நிலைமை என்னாண்டு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும், கடைசி நிலைமை என்னாண்டு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஷைத்தான் பயங்கரமா முயற்சி செய்வான் ஈமான கலட்டியே அனுப்புறதுக்கு. கண்ணியமானவர்களே, ஈமான பாதுகாக்க என்ன வழி? கிடைச்ச ஈமான அதிகரிச்சு கொள்றதுக்கு, கிடைச்ச ஈமான பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி? கண்ணியமானவர்களே, மௌலானா சொல்றாங்க, இந்த ஈமான உழைப்புக்கு தானே இதுதான் ஈமான பாதுகாக்கிறதுக்கு வழி, ஈமான உழைப்புக்கு தானே இதுதான் ஈமான பாதுகாக்க வழி. இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஆக பெரிய 2 நியமத், ஒரு பறவைக்கு 2 சிறவு மாதிரி ஆக பெரிய 2 நியமத், கலிமாவுடைய பாக்கியம், ஈமானுடைய உழைப்பு. கலிமாவுடைய பாக்கியம், ஈமானுடைய உழைப்பு. எப்படி பறவை அந்த 2 ரெக்கை மூலமாக அதனுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளுதோ, கண்ணியமானவர்களே, ஈமானோட சேர்த்து ஈமானோட உழைப்பும் இருக்கும்டா, ஈமான பாதுகாத்து கொண்டு அவருடைய நோக்கத்தை அடைஞ்சு கொள்வார். கண்ணியமானவர்களே சொல்றாங்க, இந்த உழைப்பு இது படிக்கிறதுக்கு உண்டான உழைப்பு அல்ல, இது ஈமான பாதுகாக்கிறதுக்கு உண்டான உழைப்பு. நானும் நீங்களும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும், இந்த உழைப்புல ஈடுபட்டா தான் இந்த ஈமான் பாதுகாக்கப்படும். இல்லாட்டி கண்ணியமானவர்களே, மௌலானா ஞாபகப்படுத்துறாங்க, நாங்க கேள்விப்படாத ஃபித்னாவெல்லாம் கேள்விப்படுவோம், நாங்க கேட்காத விஷயம் எல்லாம் கேட்கவும். குறிப்பாக இர்திதாதுடைய ஃபித்னா, இஸ்லாத்துக்கு தூரமாவதுடைய ஃபித்னாவை நான் கேட்போம். எல்லாம் வளர்ந்திருக்கு, எல்லாம் வளர்ந்திருக்குது, மார்க்கம் பேசுறதுக்கு தாராளமா ஆளைக்குது, மார்க்கத்துடைய விஷயத்தை செய்யறதுக்கு தாராளமா ஆளைக்குது. ஆனா கண்ணியமானவர்களே, முற்காலத்துல நாங்க கேள்விப்படாத விதத்துல இந்த காலத்துல மக்கள் இஸ்லாத்துக்கு பேய்த்து கொண்டிருக்கிறாங்க, வாலிபர்கள் பேய்த்து கொண்டிருக்கிறாங்க, பெண்கள் பேய்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல எதுல குறை நடந்தாலும் உழைப்புல குறை நடக்கல, எதுல குறை நடந்தாலும் உழைப்புல எந்த குறையும் இல்லை. அதனால அந்த காலத்துல முர்த்தத் இர்திதாதுடைய ஃபித்னாவை பத்தி கேள்விப்பட்டது கஷ்டமாயிடுச்சு. கண்ணியமானவர்களே, எப்ப உழைப்புல குறை நடக்க ஆரம்பிப்போம், எப்ப உழைப்புல குறை ஏற்படுமோ அந்த காலத்துல இப்படியாப்பட்ட ஃபித்னாக்களே கேட்க ஆரம்பிப்போம். நாங்க இப்படியாப்பட்ட ஃபித்னாவை நாங்க பேசுறதுக்கு ஆரம்பிப்போம், எங்க காதுல புல ஆரம்பிப்போம். கண்ணியமானவர்களே, முக்கியமான உழைப்பு. ஆரம்பத்துல படிக்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னாங்க, இப்ப சொல்றாங்க படிக்கிறதுக்கு இல்ல, ஈமான பாதுகாக்க வாங்க. ஏன்னா ஈமான் பாதுகாப்பு இந்த உழைப்புல இருக்குது, ஏன்னா தொழில பாதுகாப்பு இந்த உழைப்புல இருக்குது, ஏன்னா தஹஜ்ஜுடைய பாதுகாப்பு இந்த உழைப்புல இருக்கு, ஏன்னா பார்வையில பாதுகாப்பு உழைப்புல ஈடுபடுவதன் மூலமாக மட்டும்தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, வியாபாரத்துல பாதுகாப்பு பேணுதல் உழைப்புல ஈடுபடுவதன் மூலமாக மட்டும்தான் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில பேணுதல் உழைப்புல ஈடுபடுவதன் மூலமாக மட்டும்தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, எப்படி இந்த உழைப்போ எங்களை ஈமான பாதுகாக்குமோ அதே போல அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தும்,
அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்தையும் அடைவாரு. இவர் அடைகிற மாதிரி வேற யாரும் எந்த அந்தஸ்தையும் அடைய மாட்டார். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன பேச்சு? அமல்கள்ல சிறந்த அமல் இது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துக்கு முன்னாலேயே ஹரத்துடைய அமல்கள், ஹரத்தை நிர்வாகம் செய்யறது, ஹஜ்ஜாஜிகளுக்கு உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது பெரிய அமலாக பார்க்கப்படும். அப்ப ஒரு கூட்டம் சொன்னாங்க, அதாவது பைத்துல்லாவை, இந்த காபத்துல்லாவை நிர்வகிக்கிறது தான் பெரிய அமல்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்ல இல்ல, அதை விட பெரிய அமல் என்னன்னா ஹஜ்ஜாஜிகளுக்கு, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறது பெரிய அமல், அவங்களோட தாகத்தை போக்குறது பெரிய அமல். கண்ணியமானங்களே, இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது, இதுதான் சிறந்த அமல். கண்ணியமானங்களே, ஒரே சபையில 3 சாரார்கள். அந்த சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. உடனே எழுப்பினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்குவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. அமல்கள்ல எந்த அமல் சிறந்தது என்று கேட்கு. கண்ணியமானவர்களே, தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அதுக்குரிய பதில குர்ஆனுடைய ஆயத்தாகவே இறக்கி வச்சார். கியாமத் வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்க கூடாது, கியாமத் வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் இருக்க கூடாது. என்ன நாங்க இப்பயும் பார்க்கிறோம் தானே, ஒவ்வொரு சாரர் வந்து இதுதான் நல்ல அமல், இதுதான் இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு உண்டான அமல், இதை கொண்டு தான் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, அதுக்குரிய பதில அல்லாஹ்வே குர்ஆனுடைய ஆயத்தா இறக்கி வச்சார். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தவூன இன்தல்லாஹ். நீங்க அதாவது ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறதையும் காபத்துல்லாஹ்வை நிர்வகிக்கிறதையும் கமன் ஆமன பில்லாஹி வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், ஈமான் கொண்டே அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடிய மக்களுக்கு நிகராக பார்க்கிறீங்களா, அவங்களுக்கு ஒப்பாக்க பார்க்கிறீங்களா? லா யஸ்தவூன இன்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அவங்க ஒரு நாளும் சமனாக மாட்டாங்க. அல்லாஹ் கிட்ட ஒரு நாளும் ஹஜ்ஜாஜிகளுக்கு நீர் போற்றதும் காபத்துல்லாஹ்வை நிர்வகிக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதையில ஈமான் கொண்டு வெளியாகி பாடுபட்டதை அந்த மக்களுக்கு அவங்க சமமாக மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில உடல் பொருளால முஜாஹத் செய்கின்ற மக்கள் இருக்கிறாங்களே, அஅதமு தரஜத்தன் இன்தல்லாஹ், இவங்க தான் அல்லாஹ் கிட்ட அந்தஸ்தல் ஆக நெருக்கமானவங்க, ஆக உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க. கண்ணியமானவர்களே, அங்கால ஈமான்ட பாதுகாப்பு இந்த உழைப்புல தானே இருக்குது, அமல்ட பாதுகாப்பு உழைப்புல தானே இருக்குது. ஏண்ட ஈமான், என் குடும்பத்துடைய ஈமான், என் பரம்பரையுடைய ஈமான் இதுல தானே இருக்குது. இங்கால கண்ணியமானவர்களே, உழைப்புல ஈடுபடுவதனால, இதுக்கு கால நேரம் செலவழிப்பதனால, உடல் பொருள் செலவழிக்கப்பட்டதுனால கண்ணியமானவர்களே உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொள்றாரு. ரமலானுடைய மாதம் வந்தா தான் ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, இத்துக்கும் மினன்னா. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய மக்களுக்கு எந்த நாளும் ரஹ்மத், எந்த நாளும் மக்ஃபிரத், எந்த நாளும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், எந்த நாளும் அவருக்கு நரக விடுதலை சொர்க்கம். தொடர்ந்து சொல்றான், யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு, அப்படியாப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு, அவன் ரஹ்மத் செய்வானாக, ரஹ்மத் செய்வதை கொண்டு நன்மாராயம் பெறுவார்களாக. அவர்களுக்கு நன்மாராயமைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. கண்ணியமான பெருவான், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பொருத்தம், மக்ஃபிரத்துக்கு பின்னால பொருத்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய மக்களுக்கு ரஹ்மத்தும் இருக்குது, அங்கால பொருத்தமும் இருக்குது. வஜன்னாத், கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால சொல்றான் அவங்களுக்கு சொர்க்கம், நரக விடுதலையை கொடுத்து அவங்களுக்கு சொர்க்கம். ரமதான் வரும் வரைக்கும் எதிர்பார்க்க தேவையில்லை. எந்த நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, எந்த நாளும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் பொருத்தமும் இருக்குது, எந்த நாளும் நரக விடுதலையும் சொர்க்கமும் இருக்குது. கண்ணியமானவர்களே, தொடர்ந்து சொல்றேன், காலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்துல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. கடைசியாக இந்த அல்லாஹ்வுடைய பாதையில உடல் பொருள் எடுத்துக்கொண்டு தியாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த கூலி இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னால சொல்றான், அந்த மக்களுக்கு மகத்தான கூலி இருக்கு, மகத்தான கூலி இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு அவன் மகத்தான கூலிய எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்கிறாங்க. உலகத்துல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கிஃப்ட்டுக்கும், அவங்க செய்யக்கூடிய உபகாரத்துக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் சம்பந்தப்படுது.
அவங்களோட அந்தஸ்துக்கு மாதிரி அது தரம் வித்தியாசப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு எப்படி இருக்கும் அந்த மகத்தான கூலி. எனவே கண்ணியமானவர்களே, ஈமான் கிடைக்கிறது பாக்கியம். அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்றதுக்கு உழைப்புல நானும் நீங்களும் ஈடுபடணும். நானும் நீங்களும் ஈடுபட்டு தான் அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி. அதே போல உழைப்புல ஈடுபடுவதனால வேற எந்த அமலும் அது கிட்ட வரையலாது. அகமு தரஜத்தன் இந்தல்லா, அவர் தன் அந்தஸ்தால் அல்லாஹ் கிட்ட ஆக நெருக்கமானவராக மாறிட்டார். எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எங்களை ஈமான பாதுகாத்து, இந்த உம்மத்துடைய ஈமான பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையறதுக்கு கால நேரம் கொடுக்க தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் அல்லாஹ்வுடைய பாதையில எங்களை ஈமான பாதுகாத்து கொண்டது. ஆரம்பத்தை சொன்னாங்க படிக்கிறதுக்கு வாங்க, நடமாடும் மதரசா. மௌலானா சொல்றாங்க இப்ப படிக்கிறதுக்கு வர நோக்கத்தை வரவான, அது படிச்சு குறையிலும். அப்படி வர நினைச்சா அவரோட சிந்தனையில இந்த உழைப்பு கொஞ்சம் தர குறைவா தான் இருக்கும். படிக்கத்தானே போவாட்டி வேற எங்கேயும் படிச்சு குறையிலும் இல்ல. ஈமான் பாதுகாப்பு இதுல தான் இருக்குது. உம்மத்துடைய பாதுகாப்பு உழைப்புல தான் இருக்குது. நான் வந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. நான் ஈடுபடுவது